காலம் பேசியிருக்கீங்க ஒரு நண்பராக ஒரு தோழராக ஓரிரு வார்த்தைகளில் வர பற்றி அவரோட நான் நினைவுகள். ஆக்சுவலாக வந்து ரோபோ சங்கர் மாதிரி ஒரு நல்ல ஆத்மாவை பார்க்க முடியாது. நிறைய உதவிகள் நிறைய பேர் பண்ணியிருக்காரு. அந்த உதவிகளில் பாலாஜிக்கும் பங்கு இருக்குது. எனக்கும் அவர் உதவி இருக்கார். அவர் உடம்பு சரியில்லைன்னொடனே ஃபஸ்ட்டு வருத்தப்பட்ட ஒரு 4 பேர், மகேஷ் அவர்கள், அப்புறம் நம்ம ராமர், அப்புறம் வந்து மதுரை முத்தனை, நாங்கள்லாம் தான் இது பண்ணி அப்புறம் நக்கீரன் கோபால் சார்கிட்ட சொன்னோம் இந்த மாதிரி இருக்குது உடம்பு சரியில்லைன்னு. அப்புறம் போனார், ரெக்கவரி ஆனார், நல்லபடியாக வந்தார், எல்லாம் பண்ணார். பட்டு வந்துட்டு இப்போ பிஸியாகி மறுபடியும் டேக் ஆஃப் ஆகும்போது சடனாக எனக்கே நியூஸ் கேட்டு இது வந்து ஃபால்ஸாக கூட இருக்கலாமே அப்படின்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா அது நேற்று நைட்டு கன்ஃபார்ம் பண்ணாங்க இது மாதிரின்னு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு நம்ம வடிவேலு பாலாஜி சார் இறந்தே ஒரு 10 years ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். 10-8 years ஆகிருக்கும். அதுவே நம்மளால் மறக்க முடியல. இப்போ ரோபோ சங்கர் சார் கண்டிப்பாக இன்னொரு 10 வருஷத்துக்கு மறக்கவே முடியாது என்னால். அவர் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த நிலைமைக்கு வந்தாருன்றதை நிறையா வாட்டி என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. அதேமாதிரி அவர் உருவம் அவ்வளோ பெருசாக இருந்தாலும் ஒரு குழந்தை மாதிரி. இன்னொன்று என்னென்னா, யார் வந்தாலும் சரி, அவர் வீட்டுக்கு வந்தாலும் சரி, இல்லை ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கும் சரி, அங்கே ப்ரொடக்ஷனில் சாப்பாடை விட இவர் வீட்டிலேருந்து வர சாப்பாடை தான் நிறைய பேர் சாப்பிட்ருக்காங்க. அது நானும் ஒருத்தன். அந்த விதத்தில் ரொம்ப சங்கடமாக இருக்குது. ஒரு நடிகராக வந்து நடித்து கொண்டு இருக்கும்போதே வந்து மயக்கமடைஞ்சு போயிட்டார். இப்போ அதை பற்றி ஒரு நடிகருக்காக அதுதான் பெரிய லக்குன்றது. என்னென்னா, சில பேரெல்லாம் சொல்லுவாங்க, நான் நடிச்சிட்டு இருக்கும்போதே இதாயிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இந்த விஷயத்தில் ரோபோ சங்கர் சார் ஸ்பாட்லேயே நடிச்சிட்டு இருக்கும்போதே மயக்க அடிச்சு விழுந்திருக்காரு. அப்போ பாருங்கள், அந்த கலைத்தாய் வந்து எந்த அளவுக்கு டெடிக்கேட்டாக இருந்திருக்காரு, அவர் எல்லாம் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு. பட் என்னென்னா, எங்கள் டீம்லேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தர் இல்லை அப்படின்னும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. 2 பேருமே ஒரு பெரிய லெஜண்ட் தான். வடிவேலு பாலாஜி சாராக இருக்கட்டும், இவர் ரோபோ சங்கர் சாராக இருக்கட்டும், 2 பேருமே ஒரு பெரிய லெஜண்ட். 2 பேருமே இழப்பு வந்து திரையுலகம் மட்டும் எல்லா வீட்லேயும் ஒரு பெரிய துக்கத்தை ஏற்படுத்து.